நம்ம துரியோதனன் கர்ணன் அப்படிங்கிறனால அது அந்த நட்பு வேறு. வெளி நட்பு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு நட்பு, இதெல்லாம் பகை அப்படி வச்சுக்கணும். அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் யாரை வேணாலும் அவங்களுடைய நட்பு வட்டாரத்தை கேட்டாக்க இந்த 3 லக்கணத்தில் சம்மந்தப்படுவாங்க. சிம்மம், தனுசு, மேஷத்தில் சம்மந்தப்படுவாங்க. ரொம்ப நெருங்கிய நட்பு லக்கணம்னா கடகத்தில் எடுத்துக்கலாம். இது லக்கணம். ராசி ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மம், தனுசு, மேஷம் தான் நட்பு ரீதியாக உங்களுக்கு. அந்த ராசி அதுக்குள்ளே ஒரு நட்சத்திரங்கள் உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க. கேட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. வேறு என்னாச்சு? வேறு என்ன சார், உங்களுடைய வீடு வாகன சேர்க்கை எப்படி இருக்கும்? அது வழக்கமாக இருக்கிறது தானே. செல்ஃப் டிரைவிங் தானே பெரும்பாலும். ஏரே ஓட்டினவங்க. ஆமாம். வாகன சேர்க்கை உடையவங்க. அதாவது வீடை விட வாகன சேர்க்கை முதன்மையாக சொல்லலாம். வாகனம் வாங்கிட்டு வீடு கட்டுவாங்களே தவிர வீடு கட்டிட்டு வாகனம் வாங்குறாள் இல்லை. வாடகை வீட்டில் இருப்பாங்க, ஆனால் வாகனம் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆமாம், வாகனம் முதன்மையாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பயணம் பண்ணுறது, வாகனம் ஓட்டுங்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி ஒரு வேளை காதல் திருமணம் அல்லாத திருமணம் பண்ணோன்னா எந்த நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? இதே தான் அதான் இந்த நட்சத்திரங்கள் தான், நட்பு நட்சத்திரங்கள் தான் வரும். அதுதான் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் திரிகோண அமைப்பில் உடையது. இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக அமையும். அது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது எப்படியாப்பட்ட பெண்ணு கூடையும் ஒரு ஆணால் வாழ முடியும். பெண்ணாக இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட ஆணையும் நேசிப்பாங்க. ஆனால் என்னென்னா 100% இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சாலும் கோவம் வரும். அதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. சிம்மத்திட்ட பொதுவாக இருக்கிற குணம், தன்னுடைய வாழ்க்கை துணையின் மேலே 100% அன்பை செலுத்துவாங்க. கொஞ்சம் குறைஞ்சாலும் அவங்களுக்கு கோபம் வரும், கேள்வி கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. மற்றபடி ஒரே வாழ்க்கை துணை தான் பெரும்பாலும் அவங்களுக்கு. 90% ஒரே பெண்ணோட வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க, பையனோட வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய டைவர்ஸுங்கிறது பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப குறைவு சிம்மத்துக்கு. ஓகே, இவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எந்த மாதிரி வியாதிகள் இவங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? அவங்க வியாதிகள்னால் தொடை சார்ந்த பகுதி தான் அவங்களுடைய வியாதின்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கால் எப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 2 தொடைகளும் ஒட்டின மாதிரியாக அவங்களுடைய உடல் அமைப்பு இருக்கும். அதனால் தொடை சார்ந்த பிரச்சனைகள் தான் மெயினாக இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை. இந்த 2 தான் அவங்களுக்கு வரும். எல்லாம் தற்காலிகமானது தான், நிரந்தரமான நோயின்னு உங்களை சொல்ல முடியாது. உணவு முறையில் ஏதாவது தவறாக இருந்தாங்கன்னா தான் சுகர் இதெல்லாம் வராது. பெரும்பாலும் சிம்ம லக்னம் மருத்துவம் எடுத்துக்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறவங்க அதிகமாக மருத்துவத்துக்கு போகணுன்னு விரும்ப மாட்டாங்க. ஆஸ்பத்திரியில் தங்கி சிகிச்சை எடுக்கிறதுங்கிறது ரேராக இருக்கும். சிலருடைய ஜாதகம் இப்போ 6ஆம் இடத்து ரொம்ப வலிமையாக இருந்தால், ஏன்னா 6ஆம் இடத்து சனி இல்லை அவங்களுக்கு, 7ஆம் இடத்தும் சனி. வாழ்க்கை துணை எதிரி மாதிரியும் செயல்படும், ரொம்ப நட்பாகவும் இருக்கும். அது 2 கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய லக்னம் அது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் வாழ்க்கை துணையே நோயை கொடுக்குறதும் வரும். 2 விதமாக இருக்குது. அதனால் நோய்ங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான். அந்த இதுவும் சொல்லுவாங்க, காலப்புருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க. காலப்புருஷ தத்துவம்னா 10ஆம் இடம், அது மகரத்தில் வருது. சிம்மத்துக்கு 6ஆம் இடம் நோய் ஸ்தானமாக அது வருது. அப்போது வெளியே தெரியாத நோய்கள் இருக்கும். இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போது தொடை சார்ந்த பிரச்சனை கொடுங்கன்னா இது வெளியே தெரியாது இல்லைங்களா. இப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு என்ன நோய் இருக்குங்கிறது வெளியே தோற்றத்தில் தெரியாது, எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். அதனால் சமாளித்து வாழக்கூடியவங்க. ஆனால் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், 23 வயசு 24 வயசுக்குள்ளே 2-3 கண்டங்கள் வந்து போகும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். பொதுவாகவே நீரினால் ஆகும், நெருப்பினால் காயம் ஏற்படும், நீரினால் ஏற்படும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், ஏன்னா யாரையாவது காப்பாற்ற போய் இவங்களும் மாட்டிக்கிறதுங்கிறது இல்லைங்களா. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க நீச்சல் கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பொதுவாகவே நீச்சல் நல்ல விஷயந்தான், நல்ல விஷயம். அது இவங்க கற்றுக்கணும். அதுக்கு தான் இங்கே கர்ணன் இருக்கார். இடத்துல பிறந்தவனை தூக்கி பொட்டியில் வச்சு அடிச்சு விட்டாச்சு இல்லை, அதில் மூழ்கா வந்து சேர்ந்தார் இல்லையா.
அதனால் அது நான் நிறைய பேத்துக்கு நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நீரினால் ஏதாவது உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும்போது சிலர் சொல்கிறாங்க 2-3 முறை அவங்களுடைய அந்த ஒரு 20 வயசு 25 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2-3 முறை ஒரு கண்டத்தை சந்திச்சு, அதாவது உயிர் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை சந்தித்து வந்தவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க அவங்க ஜாதகத்தினுடைய வலிமை அது. பொதுவாக 100க்கு ஒரு 70 பேரை நீங்கள் கொஸ்டின் பண்ணிங்கன்னா சிம்ம லக்னத்தை நிச்சயமாக அது சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆயுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா இவங்க விரும்புகிறது புகழை தானே, அதை தான் விரும்புவாங்க. வேறு எதுவும் பெருசாலாம் அவங்க விரும்புகிறதில்ல. நான் வாழ்ந்ததுக்கான எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மெயினான விஷயமா இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பாங்க, தானே வைத்தியம் பார்த்துக்குவாங்க. ஏன்னா அனுபவ அறிவுடைய ஆள் இல்லை, பட்டறிவு தான். ஓகே, வேறு என்ன செய்ய அவங்களுக்கு என்ன ஆலோசனை? கரெக்டு தான். இப்போ சிம்ம லக்னம் இந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்கிறது பொதுவாகவே சிம்ம லக்னம்னா ஆலோசனை கேட்குற நபர்கள் இல்லை, இவங்களும் ஏறக்குறைய அப்படி தான். நல்ல ஆலோசனை என்னென்னு கேட்டால் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை விட்டுடுங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வச்சலா மேரேஜ் ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே கேட்குறது தயக்கம். யாருக்கு? சுபத்திரைக்கே முந்தி சக்கரவர்த்தி இருந்தார், இப்போ எல்லாம் வனவாசம் போயிட்டாங்க. ஒரு கில்ட்டி இருக்கும், நம்மளாம் கேட்குறது நியாயமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டி இருக்கும். ஆனாலும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே நமக்கு செய்யலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா. இப்போ இதில் அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையே, இவங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு வந்துடுவாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க, அப்போ தான் நீங்கள் வெற்றியாளர். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ரொம்ப திறமைசாலி, ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடியவங்க, நல்ல நிர்வாகத்திறமை உடையவங்க. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு அது இல்லையே, அது மாதிரி நாம் இல்லையே அப்படிங்களா. ஏன்னா இப்போ 2 விஷயம் தேடுவாங்க வாழ்க்கையில். பணம் இல்லைன்னா பணத்தை தேடி ஓடுவாங்க, பணம் கிடச்சிருச்சுன்னா நிம்மதியை தேடி ஓடுவாங்க. அது பிடிக்காது, அதனால் ஒரு அளவுக்கு மேலே பணம் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையை ரசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இந்த மாதிரியாக ஒரு 2 நிலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. கம்ப்ளீட் இல்லாமல் இருக்கும். ஒன்றும் பணத்தையே சேர்க்குறன்னு ஒரு முடிவில் இருக்க மாட்டாங்க. பணம் இல்லாத போது தான் தேட ஆரம்பிக்கும். அது சிங்கம் தானே உங்களுக்கு. காட்டில் ஏன் சிங்கத்தை ராஜா சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பசிச்சா தான் இறந்த இடம். அதே மாதிரி சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் ஏற்பட்டால் தான் இறங்கி தேடுவாங்களே தவிர, கட்டாயம் இல்லைன்னா அவங்களும் சிங்கமும் நாய்க்குட்டியும் ஒன்றுங்கிற மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த ஆக்ரோஷமும் அந்த கோபம் இருக்கும் மாதிரி. ஒரு சிங்கம் வேட்டையாட நீங்கள் பார்த்துருக்கீங்களே, நம்ம இந்த இதில் பார்த்துருக்கோம். நம்ம வேட்டையாடும் போது அதனுடைய ஆக்ரோஷங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஒரு யானையவே அடிக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு பலம் இருக்குது, எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்குது, ஒரு கர்ஜனையை பாருங்கள், காடை அதிரும்படியான ஒரு கர்ஜனையாக இருக்கும். அந்த மாதிரியாக மிக திறமைசாலிகள், மிக நேர்மையானவங்க, நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்கள மைனஸாக பார்க்க. அந்த தாழ்வு மனப்பான்மை முதல்ல தூக்கிப்படுங்க. நம்ம எல்லாரை விட சிறந்தவனும் நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சபையிலையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்களாக தான் ஒதுங்குறீங்க ஒரு சபையில். இது வேண்டான்னு நீங்கள் ஒரு டிசைட் ஏன் பண்ணிங்கன்னா, ஏன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த ஜால்ரா தட்டு பிடிக்காது. எந்த இடத்துலையும், குடும்பத்துலேயும் சரி, கணவர்கிட்டையும் சரி, குழந்தைகள்கிட்டையும் சரி, முதலாளிகள்கிட்டையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இவங்களே முதலாளியாக இருந்தாலும் சரி. ஒரு மனுஷனை அவ்வளோ சீக்கிரம் இவங்க இப்போ தொழிலாளி இருக்காங்கன்னு வச்சுங்க, தொழிலாளி அவ்வளோ சீக்கிரம் பாராட்டிட மாட்டாங்க. சரியில்லைன்னா அவ்வளோ கோபமாக சரியில்லைன்னு சொல்கிறாள், ஒருத்தர் சரியாக செய்யும்போது அவ்வளோ எளிதாக பாராட்டிடவும் மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட். பாராட்டக்கூடியவங்களை பாராட்டுங்க, குற்றம் செய்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இவங்க எல்லா விஷயத்திலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறதுனால அதையே அப்படியே எதிர்பார்ப்பாங்க. அது அப்படியெல்லாம் முடியாது. நீங்கள் எப்படியோ அது மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னா அது சாத்தியமே கிடையாது. உங்களை விட வீரியமாக இருக்கிற விரிச்சகம். அவங்க நீங்களாவது ஒரு சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சா செய்வீங்க, பிடிக்கலாம் செய்வீங்க, அது செஞ்சே தீரும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க இருப்பாங்க. ஏன்னா சத்திரிய இலக்கணங்கள் பூரா அதுதான். அப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு கவனம் செலுத்துங்க. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க. உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்துங்க.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து இவங்களுடைய அட்வைஸ். ஏன்னா அட்வைஸ் வந்து அனுபவம் தான் அவங்களுடைய கல்வின்னு சொல்லியாச்சு. அனுபவத்தின் மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கக்கூடியவங்க, ஏற்றுக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் தசா புத்தியில் வந்து உங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுக்கு இப்போ பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரம் வந்து மாசி மாதம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 13லேருந்து 26 தேதிக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பூர்வமாக வந்துடுது. திசை அவங்களுக்கு சுக்கிர திசையிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ சுக்கிர திசை எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் வாழ்ந்துட்டு அதற்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு ஒரு யோகாதிபதி திசைகளை வந்துடும். அப்போது இவங்க சின்ன வயசில் பெருசாக கஷ்டப்பட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு எல்லாத்துலேயும் ஒரு வேகமான செயல்பாடுகள் அப்படியே இருக்கும். எங்கே உங்களுக்கு பிரச்சனை ராகு திசையில் வரும். ஒரு 30 வயசு 33 வயசு இந்த நேரத்தில் உங்களுக்கு, அல்லது 35 வயசு 40 வயசு, ஏன்னா சுக்கிர திசை 20 வருஷம். அது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியாக அடுத்த 23 ஆண்டுகள் ரொம்ப சூப்பர் உங்களுக்கு. அதற்கப்புறம் வரக்கூடிய ராக திசை தான் இவங்களை ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், கிரிட்டிக்கலான பொசிஷன், இடம் விட்டு இடம் போயிடுறது, நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறது, வழக்குகளை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த ராக திசையில் அவங்க சந்திக்கக்கூடியவங்களாக ஆகிடுவாங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க. அப்போ இவங்க வந்து ஒரு பெரும்பாலும் ஒரு 30 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே எப்படி இருந்தாலும் இந்த ராகதசை வரும்போது இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சேஃப்டி பண்ணி வச்ச குடும்பத்துக்கோ உங்களுக்கோ ஒரு சேஃப்டி ஒரு ஏதோ ஒரு சேஃப்டி நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் வரும். ஏன்னா இவங்களுக்கு என்ன துணிச்சல் வந்துன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்னு நினச்சிடுவாங்க. நல்லா இருக்கும்போது எதை தொட்டாலும் பொண்ணாகுது, எதை தொட்டாலும் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நாளையை பற்றி பெருசாக அவங்க கவலைப்படக்கூடிய நபராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா வளர்ச்சி அந்த மாதிரி திடீர்னு ஒரே நாளில் எல்லாம் தலைகளாக மாறும். சுச்சுவேஷன் அப்படியெல்லாம் உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். அது இந்த ராகு திசையில் அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அப்போ அவங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். ஒரு 30 வயசுலேயே அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களோ அதை தக்க வச்சுக்கிறது எப்படி, ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் சமாளிக்கிறது எப்படி, ஃபேமிலிக்கு அது பிரச்சனை தெரியாத அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள் என்ன, ஃபேமிலிட்ட தொந்தரவு இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள்லாம் இவங்க செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். இதுதான் உங்களுக்கு ரொம்ப நம்ம ஆலோசனை சொல்லக்கூடியது இதுதான். ஏன்னா ஒரு நல்ல திறமையான நபர்கள், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இவங்களை கவுத்துரும். அது இந்த மிடில் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த ராகுதசைங்கிறது ஆமாம், நல்லா வளர்கிற நேரம் இல்லையா? 30 வயசு 35 வயசு நம்ம நல்லா ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்தக்கூடிய காலம் இதுதான். அந்த 30 to 50 இருக்குது பாருங்கள். அது எல்லா மனிதர்களுக்குமே ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான காலம். அது அதில் தான் எல்லாம் அனுபவிக்க முடியும் உங்களுக்கு. மகிழ்ச்சியில் சந்தோஷம், குழந்தைகள்லேருந்து எல்லா திருமணம் எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ளே தான் 50க்குள்ளே இருக்குது. அந்த பீரியட் உங்களுக்கு போராட்டம் ஆயிடுச்சுன்னா சிக்கலாகிடும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க நீங்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. இப்போ சுக்கிரதசை வந்து ஆரம்பத்துலேயே வந்துட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது ஒரு 20, ஆமாம், அது ஒரு 10 அப்படின்னா ஒரு 30 வந்துடுது இல்லை? அது இது சுக்கிரதசை 20, அதுக்கப்புறம் ஒரு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒரு 23 ஆண்டுகள், 53 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. சுக்கிரன் கழிஞ்சிட்டு வந்தால் தான் பிரச்சனை. ஆமாம், சுக்கிரன் இப்போ 4ஆம் பாதம்னு வச்சுங்க, 5 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்கும். பூர்வ நட்சத்திரம் 4ஆம் பாதம்னா 5 வருஷம் தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ 28 வயசுலேயே ஆரம்பிச்சிருவான் வேலையை ராகு. அதுதான் கவனம் செலுத்தணும். அப்படிங்கிறக்காக தான் அட்வைஸுங்கிறது உங்களுக்கு தான். கால சூழ்நிலையை தெரிஞ்சு கொள்ளுங்க. இதில் என்ன வேடிக்கைன்னு நிறைய பேத்துக்கு பிறப்பில் வந்து பெரிய பிரச்சனை இருக்கும். டேட் ஆஃப் பர்த் இருக்காது, டைமிங் இருக்காது, ஏதோ மாறி போயிருக்கும். அவங்க ஜாதகத்தை கண்டுபிடிக்கிறது பெருசாக இருக்கும். ஏன்னா கர்ணனுடைய கதை அதுதானே. தொட்டியில் வச்சு அனுப்பிச்சி விட்டாச்சு, என்றைக்கு பிறந்தார் என்றைக்கு வந்தாருங்கிறது தெரியாது இல்லைங்களா? அப்போது நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஒன்றும் டேட் ஆஃப் பர்த்தில் பிரச்சனை இருக்கும், இல்லை பிறந்த நேரத்தில் பிரச்சனை இருக்கும், மாதத்தில் பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒன்று அங்கே மறைந்திருக்கும். அதை கண்டுபிடிச்சி அவங்க தன்னுடைய ஜாதகத்தை வந்து பலன் பார்க்குறதுக்குள்ளே பெரும்பாலாக இருக்கும். அது 100க்கு ஒரு 60 பேரை சொல்லலாம் தன்னுடைய ஜாதகம் என்றைக்கு பிறந்தோங்கிறது தெரியாமல் இருக்கணும்னு நிறையா பார்த்துருங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய கேரக்டரை வச்சு, அவங்களுடைய குண இயல்புகளை வச்சு, நீங்கள் எந்த லக்னத்தில் தான் பிறந்திருப்பீங்க, இந்த 12 பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னா, அந்த கரெக்டாக வந்து அந்த சிம்ம லக்னத்துக்குலாம் அந்த கர்ணனை பிடிக்கும். ஏன்னா அது எல்லாம் அந்த சென்டிமெண்ட் ஆட்கள் தான். எவ்வளோ திடகார்த்தமான ஆட்களோ அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் இருக்கும் அவங்கள்ட்ட. எவ்வளோ திடகார்த்தமான ஆள்னு நம்ம பார்த்தாலும் சாதாரண விஷயத்துக்கு அழுவாங்க.
ரொம்ப சாதனை சென்டிமெண்ட்டான சீனுக்கு அழுதுருவாங்க. ஆனால் பெருங்கொண்ட விஷயத்துலலாம் ரொம்ப நிதானமாக கலங்காமல் செயல்படுவாங்க. அது நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதுதான் சிம்ம லக்னத்துக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் பெரும்பாலும் இதுதான். வேறு என்ன கேட்கணுங்க? இப்போ அந்த சுபத்திரை எந்த லெவலில் சார் முடியுது அவங்களுடைய கேரக்டர்ஸ்? சுபத்திரை அபிமன்யரப்போட அதையெல்லாம் சோகமானது. அது அவங்க கலந்துக்கிட்டதாக இல்லை. ஏன்னா அபிமன்யு இருந்தவொடனே அர்ஜுனனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே தவிர கதையில் சுபத்திரைக்கு மகனேன்னு சொல்லி அழுகிற விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அங்கே அர்ஜுனன் பாயிண்ட் ஆஃபில் போயிடுது கதை. அவன் சபதம் போடுறான், இதுக்கு காரணமானவங்களை கொல்லுவேன்னு சபதம் பண்ணுறான். நாளைக்குள்ளே கொள்ளனா நாளைக்கு சாயங்காலம் தீ குளிச்சு நான் இழந்துருவேங்கிறான். அப்போ பாயிண்ட் ஆஃப் அங்கே போயிடறனால சுபத்திரையே விட்டாங்க. உண்மையிலே யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குன்னா தாய்க்கு தான் இருக்கணும். ஏன்னா மகனை இழந்துட்டா அப்படிங்கிறது. அதனால் அதற்கு முன்பாக உத்தரை சொல்வான், போகாதீங்கம்பா. அந்த சீன்ஸ் வச்சுருக்கோம். எதில் அபிமன்யில் வச்சுருக்காங்க. உத்தரை சொல்வா, போகாதீங்க, எனக்கு நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், கனவு கண்டிருக்கேன், எனக்கு அது சரியாக படலை, நீங்கள் போக வேண்டாமா. அதை எப்படி நான் போகாமல் இருக்க முடியும்? யாரெல்லாம் இருக்காங்க அங்கே களத்தில்? அத்தனை பேர் இருக்காங்க. நான் மட்டும் இங்கே உட்காந்து நானா கோலையா? இதுதான் எனக்கு சந்தர்ப்பம் சொல்லி போகிறான். அப்போ உத்தரையால் தடுக்க முடியல. சுபத்திரை தடுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் அவன் கடமை தானே, போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியாக அதுதான் சொல்கிறேன், இந்த நிலை குலையாமல் இருப்பாங்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி போய் கண்ணங்கிட்ட கேட்குறாருல சுபத்திரை, என் பையன் போருக்கு போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னோடனே கண்ணன் என்ன சொல்லிட்டாரு? அவன் உயிரோடு இருப்பானா செத்துருவானு சொல்லலை, உன் குலம் தழைக்கன்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தை. அது கண்ணன்ட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா என்ன, உயிரோடு இருப்பான்னு அவனை சுபத்திரை நினச்சிட்டு போகணும். அதுக்கு முன்னாடியே உத்தரை கருவுட்டுறான்னு தெரியாது. அவருக்கு தெரியுமா தலைச்சாச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி மகாபாரத கதைக்குள்ளே சில பாத்திரங்களை என்னென்னா, இப்போ ரொம்ப கலங்கக்கூடிய ஆள் இல்லை. நான் சுபத்திரை சொல்கிறேன் பாருங்கள், மகன் இறந்துட்டாங்கன்னு கலங்கக்கூடிய. ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆள்லாம் சாஞ்சு கிடக்குறாங்க இல்லையா? பீஷ்மரே அங்கே படுத்து கிடக்கிறாரு. எல்லாம் சொந்தம் தான். அப்படி போர்க்களத்தில் இதெல்லாம் நடக்குங்கிறது எதிர்பார்ப்பு தாங்கிறது சுபத்திரனுடைய பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்த்தோன்னாக்க, அந்த சிம்ம லக்னம் போர் நட்சத்திரம்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவங்களாக இருப்பாங்க. அதனால தான் சுபத்திரையை பற்றியாக ரொம்ப கதறி அழுகிற மாதிரியோ, இப்போ குந்தி கூட கண்ணனை மடியில் போட்டுவிட்டு அழுகிறான். காரணம் வேறு, அவள் பிறந்ததுலேருந்தே பிரிஞ்சுட்டா. அது அதனால் இங்கே சுபத்திரை களத்தில் அழுகலையா? அழுகிற மாதிரியான விஷயம் இல்லையா? ஸோ அதுதான். அப்போ என்னென்னா, பெரிய பெரிய விஷயங்கள் நிலைகுலையாமல் இருக்கக்கூடியவங்களாக இந்த பூர நட்சத்திரம் உடையவங்க இருப்பாங்க. நிச்சயமாக யாருக்காவது ஒரு 20%, ஏன்னா இப்போ இந்த சிம்ம லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 20% பேர் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை சந்தித்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இழப்புகள் தானே அவங்களுக்கு. அந்த மாதிரியாக இழப்புகளை சந்திக்கக்கூடிய பெண்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கரு களையிறதும் இழப்பு தானே. ஆமாம். அப்போ அந்த பெண்களுக்கு இது இந்த மாதிரியான ஒரு பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கரு களையலாம், பிறந்து இறக்கலாம், அல்லது இழப்பு ஏற்படலாம். அதனால் அதில் நிலை குலையாமல் அவங்க மீண்டும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தைரியம் இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இதோட முடிச்சுட்டு அடுத்து, ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை சுபத்திரையை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது கலை சம்பந்தமான நட்சத்திரம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கலைத்தன்மையுடையவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. இதுதான். அடுத்தது போகலாங்களா? உத்தர நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் 4 பகுதியாக பிரிக்கப்படும், பாதங்களாக பிரிக்கப்படும். அதில் முதல் பாதம் உங்களுக்கு சிம்மத்திலே இருக்கும். சிம்மம் இந்த உத்தரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். மற்ற எதுக்கும் எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் இதுக்கு உண்டு. காரணம் என்னங்கன்னா, அவங்க ஆட்சி வீட்டில் அவங்களுடைய நட்சத்திரம் இருக்காது. ஆனால் சிம்மத்துக்கு மட்டும் அவருடைய நட்சத்திரமே அங்கே ஒரு பகுதி இருக்கும். மற்ற எந்த ராசிலையும் எந்த அதிபதிகளுக்கும் அவங்க நட்சத்திரம் அவங்க ராசியில் இருக்கிறது இல்லை. அதுக்கு அந்த உத்தர நட்சத்திரோட கேரக்டர் யார் சார்? மகாபாரதத்தில் அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். பார்ப்போம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச நம்ம